அனிருத் தனது முதல் படத்திலேயே இந்தியா முழுவதும் வைரலான பாடலை கொடுத்து மிக குறுகிய காலத்தில் முன்னணி இசையமைப்பாளராக உயர்ந்தவர் அனிருத். ஆனால் அவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் பயணம், பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் அவரது வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய சம்பவங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் 1990 அக்டோபர் 16ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்ல. பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான ரவி ராகவேந்திராவின் மகனும் உலக புகழ் பெற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்தின் சகோதரியின் மகனுமாவார். அதாவது ரஜினிகாந்தின் நெருங்கிய உறவினர் என்றாலும் தனது குடும்ப பின்னணியை மட்டும் நம்பாமல் தனது திறமையால் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டார். சிறு வயதிலிருந்தே பியானோ வாசிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட அனிருத் லண்டனின் ட்ரினிட்டி கல்லூரி இசைத் தேர்வுகளிலும் பயின்றார். பள்ளி பருவத்திலேயே பல இசைக்குழுக்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் மேற்கத்திய இசையையும் இந்திய இசையையும் இணைத்து புதிய பாணியில் இசையமைக்க வேண்டும் என்ற கனவுடன் வளர்ந்தார். இந்த கனவுதான் அவரை திரைப்பட இசை உலகிற்கு அழைத்து வந்தது. இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய 3 திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான அனிருத் அந்த படத்தில் இடம்பெற்ற வை திஸ் கோலவிரிடி என்ற பாடலின் மூலம் உலக அளவில் ஒரே இரவில் பிரபலமானார். அந்த பாடல் வெளியான சில நாட்களிலேயே கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்று இந்தியாவில் இணையத்தை கலக்கிய முதல் தமிழ் பாடல்களில் ஒன்றாக மாறியது. அந்த நேரத்தில் அனிருத்திற்கு வயது வெறும் 21 மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவர் பின்னோக்கி திரும்பி பார்க்கவே இல்லை. எதிர்நீச்சல், வேலையில்லா பட்டதாரி, கத்தி, நானும் ரவுடிதான், ரெமோ, விவேகம், பேட்டை, தர்பார், டாக்டர், பீஸ்ட், விக்ரம், ஜெயிலர், லியோ, இந்தியன் 2 உள்ளிட்ட ஏராளமான வெற்றி படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் தனது இசையின் மூலம் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். குறிப்பாக ஜவான் திரைப்படத்தின் இசையின் மூலம் பாலிவுட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அனிருத்தின் இசையில் இருக்கும் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு பாடலும் புதுமையாக இருப்பதோடு பின்னணி இசையிலும் கதையின் உணர்வை பல மடங்கு உயர்த்தும் திறன் அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தலைமுறையின் மிகவும் பிஸியான இசையமைப்பாளர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார். இப்போது அனிருத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். அனிருத் ஒரு சிறந்த பாடகரும் கூட. அவர் இசையமைத்த பல பாடல்களை அவரே பாடியுள்ளார். மேலும் பல பாடல்களின் டியூன்களை ஒரே அமர்வில் உருவாக்கி விடுவார் என்று அவருடன் பணியாற்றிய பல இயக்குனர்களும் நடிகர்களும் கூறியுள்ளனர். அவருடைய ஸ்டூடியோவில் பல இரவுகளை தூங்காமல் கழித்து இசை உருவாக்குவது வழக்கமாம். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவர் சமூக வலைத்தளங்களில் அதிகம் ஆக்டிவாக இல்லாவிட்டாலும் அவரது பாடல்கள் வெளியாகும் ஒவ்வொரு முறையும் உலகளவில் ட்ரெண்ட் ஆகும். அனிருத் தனது இசையில் எலக்ட்ரானிக், ராக், ஹிப்ஹாப், நாட்டுப்புற இசை மற்றும் மெலடிகளை மிக அழகாக கலப்பதில் தனித்துவம் பெற்றவர். இதனால் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வயதினரும் அவரது பாடல்களை ரசிக்கிறார்கள். மேலும் உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களின் படைப்புகளை தொடர்ந்து கற்றுக்கொள்வது அவரது வழக்கமாக உள்ளது. நடிகர்கள் விஜய், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன், நயன்தாரா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களின் படைப்புகளில் தொடர்ந்து பணியாற்றியிருப்பது அவரது திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. பல விருதுகளையும் ரசிகர்களின் பேராதரவையும் பெற்றிருந்தாலும் இன்னும் ஒவ்வொரு படத்தையும் தனது முதல் படமாகவே கருதி உழைக்கிறார் என்று அவருடன் பணியாற்றியவர்கள் கூறுகின்றனர். மிக குறுகிய காலத்தில் இந்தியாவின் அதிக சம்பளம் பெறும் இசையமைப்பாளர்களில் ஒருவராக உயர்ந்திருப்பதும் அவரது சாதனைகளில் ஒன்று. தொடர்ந்து புதிய இசை முயற்சிகள், உலகத் தரத்தில் ஒலித்தரம் மற்றும் ரசிகர்களின் ரசனையை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவை அனிருத்தை மற்ற இசையமைப்பாளர்களிடமிருந்து தனித்து நிற்க வைக்கின்றன. எதிர்காலத்திலும் இந்திய இசைத்துறையில் இன்னும் பல சாதனைகளை அவர் படைப்பார் என்று ரசிகர்கள் நம்புகிறார்கள். உங்களுக்கு அனிருத்தின் எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற சினிமா பிரபலங்களின் சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் தெரியாத தகவல்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள்.